ஹெச்சிஎஃப் ஆஃப் பி அண்ட் கியூ 2 நம்பர் இருக்குது. அது வந்து பி, ஒரு நம்பர் வந்து பி, ஒரு நம்பர் கியூ. அதோட ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸா. அந்த 2 நம்பரோட ரேஷியோ வந்து 1:x. அதுக்கப்புறம் அதோட எல்சிஎம் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க குத்துக்கிட்ட வந்து அப்படியே எழுதிக்கலாம். பி கியூன்னு 2 நம்பர் இருக்குது. அதோட ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸு. அதோட விகிதம் பி கியூவோட விகிதம் வந்து 1:x. இந்த மாதிரி குத்தில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஹெச்சிஎஃப், எல்சிஎம், அப்புறம் 2 நம்பர். அதாவது 2 நம்பரோட பெருக்கல் வந்து எதுக்கு சமம்னா ஹெச்சிஎஃப், எல்சிஎம்மோட பெருக்கலுக்கு வந்து சமம். இந்த மாதிரி சம் வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற மாடல் தான். அதுவும் வந்து இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு தெரியும். இது இந்த ரேஷியோவோட எக்ஸு, அதாவது ஹெச்சிஎஃப் பெருக்கணும். அதாவது நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா? அதோட ஹெச்சிஎஃப் பெருக்குனா நமக்கு வந்து இந்த எண் வந்து கிடச்சிரும். உண்மையான எண் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து இந்த 2 நம்பர் வந்து பெருக்குனா ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மோட பெருக்கலுக்கு சமம் இல்லையா? இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கும்? இந்த ரேஷியோ கூட எக்ஸை பெருக்குனா அந்த நம்பர் கிடச்சிரும். அதான் இப்போ நான் பண்ணணும். இந்த 1 கூட எக்ஸு பெருக்குனா நான் 1x. இந்த எக்ஸு கூட ஹெச்சிஎஃப் பெருக்கணும் இல்லையா? அப்போ நான் வரும் x² வந்துடும் இல்லையா? x². அப்புறம் ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸு இன்ட்டு எல். அப்புறம் எக்ஸை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எல்லேருந்து x². இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட ப்ளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து இது x².